வந்து கொண்டிருப்பான். He will be coming. ஹி போடுங்க, அடிங்க. சொல்ற அருமையா சொல்றாரு பாருங்க, அருமையா சொல்றாரு பாருங்க. இருங்க, நான் வந்து பெருசாக்குறேன். அடிங்க, சொல்லுங்க. will be coming. தமிழ் ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்கு பாருங்க. அவன் அவன் வந்து கொண்டு இருப்பான். அவன் வந்து கொண்டிருப்பான். ஃபியூச்சர்ல அடிக்கிறோம். வந்து கொண்டிருப்பான். She will be coming. அவ்வளவுதான். வந்து கொண்டு இருப்பாள். வந்து கொண்டு இருக்கும். It will be coming. It will be coming. பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கோம். சோ இன்னும் கொஞ்சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அது முக்கியமான அடுத்த முழுக்க பண்ணிடலாம். சோ 2 hours முடிஞ்சிருக்கு. கண்ணை சிமிட்டங்காட்டி அடுத்த 1 hour ஓடிடும். அதனால இந்த 1 hour 4 minutes பக்காவா 1 hour 4 minutes பக்காவா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. All right, here you go. இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ், அவ்வளவுதான். எனக்கு அடுத்து வரப்போறது கொஞ்சம் கஷ்டமான டென்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். பார்த்து கொண்டு இருக்கிறான். He is seeing. வெரி நைஸ். சூப்பரா சொன்னார். அதான் அந்த ஆர்வம் தான், அந்த டிசைர், அந்த ஆர்வம் தான் அவரை அருமையா சொல்ல வைக்குது. பார்த்து கொண்டு இருக்கிறான். ஒரே வார்த்தை தான் தமிழ்ல நீங்க ஒரே வார்த்தை கொண்டிருக்கிறான். seeing sir coming type பண்ணுங்க. There you go, very nice. She is seeing. All right, பார்த்து கொண்டிருக்கிறது. It is seeing. தமிழ் பாத்தீங்க. நாளைக்கு வந்து உங்க தமிழ் நாலேஜ பயங்கரமா டெஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு ஈஸியா போயிடும். தமிழ்ல நாளைக்கு நீங்க புரிதலை வச்சுதான் ஆங்கில புலமே உங்களுக்கு வரப்போகுது. பார்த்து கொண்டிருந்தான். பார்த்து கொண்டிருந்தால். All right. பார்த்து கொண்டிருந்தது. நல்லா பாத்தீங்க. லாஸ்ட் ஒன்னு. All right, கொண்டு வரோம். blank screen கொண்டு வரோம். நல்லா பாருங்க. I see போட்டோமா? இப்ப போடுறோமா? I do see போடலாமா? ஓகே சார். I did see. I will see. பாருங்க. பாக்குறேன், பார்த்தேன், பாப்பேன். பாக்குறேன், பார்த்தேன், பாப்பேன். நல்லா பாத்துக்குங்க. பாக்குறேன், பார்த்தேன், பாப்பேன். பாக்குறேன், பார்த்தேன், பாப்பேன். நல்லா பாத்து. ஒரே வார்த்தையில அடிக்கிறோம். 3 வார்த்தை. I do see, I did see உடைச்சு வெளில எடுக்கிறப்ப 3 வார்த்தை வந்து I will see. இப்ப பாருங்க. பாத்துட்டு இருக்கேன். பாத்துட்டு இருந்தேன். பாத்துக்கிட்டு இருப்பேன். நல்லா பாருங்க. தமிழ்ல பாருங்க. I will be see. வில்லுக்கு அப்புறம் சால்லாம் வராது. நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா 12ஐயும் இன்னைக்கு பாக்குறோம். பார்த்து அடிச்சு உடைக்கிறோம். ரைட். இதுக்கப்புறம் அது வராது. அதுக்கப்புறம் இது வராது. சீசா சீன் சீங் போட்டீங்களா? சீசா சீன் சீங் சீஸ் வந்துதா? ஓகே, அதென்ன பார்க்க போறோம். சி சா சீன். இது வந்து 5 ஃபார்ம். ரைட். சீங். நம்ம என்ன சொன்னோம்? ஒரு வெர்பை 5ஆ பார்க்கலாம், 2ஆ உடைக்கலாம். அது 2ஆ உடைச்சுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கும். 20ஆ பகிரலாம். 20ஆ பகிர்றதுல இப்ப எத்தனை பகிர்ந்து வந்திருக்கும் பாருங்க. இதுல எத்தனை பகிர்ந்து இருக்கும் பாருங்க. சி do seen பகிர்ந்தோம். did see, will see, am seeing, was seeing, will be seeing. 6 பகிர்ந்து விட்டோம். 20ல 6 முடிச்சிட்டோம். இன்னும் 14 இருக்கு. பார்த்துடலாமா? let's see. That's a very big one. பார்க்க போறோம். பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோமா? ரிவைஸ் பண்ண பின்னாடி உள்ளது ஈஸியா இருக்கும். பாக்குறேன், பார்த்தேன், பாப்பேன், பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருப்பேன். யாரு சொல்லுவீங்க? இந்த கர்சரை வைக்க சொல்லுவோம். ஒரே வார்த்தையில சொல்லுவோம். பாக்குறேன், பார்த்துட்டு இருக்கேன். சூப்பரா சொன்னாரு. பார்த்து கொண்டிருந்தேன்.
பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்து கொண்டிருப்பேன். வா வா. இப்ப பாருங்க blank screen. நல்லா பாருங்க. நீங்க பேசுறது நான் எல்லாரையும் மியூட் பண்றேன். நீங்க மியூட் பண்றேன். யார் இது பண்ணுமோ பேச இது பண்ணிக்கீங்க. லாஸ்ட் 1 hour, last 60 minutes, big one is coming, right? I do see, I did see. நல்லா பாருங்க. I will see. இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். I am seeing. I was seeing. I will be seeing. நல்லா பாத்துக்கோங்க. கேர்ஃபுல். லாஸ்ட் 1 hour விட்டுற வேண்டாம். இதுவரைக்கும் பண்ண ஹார்ட் ஒர்க் நீங்க அப்படியே பிடிச்சுக்கணும். ஐ இப்ப சொல்லுங்க. சீன். சீனுக்கு என்ன தமிழ்ல? ஒரே ஒரு மீனிங் தான் தமிழ்ல. நீங்க உங்க இதை பார்த்து சொல்லுங்க. பார்த்து. பார்த்து. I look at that. பார்த்து இருக்கிறேன். போடுங்க அத. I have seen. பார்த்து இருக்கிறேன். நல்லா பாருங்க. நான் பார்த்து இருக்கேன். இந்த am, do, will எல்லாத்துக்கும் இருங்கிற மீனிங் தான். அந்த இருக்கிறேன். இப்ப பார்க்கலாமா? நான் பார்த்து நல்லா பாருங்க இருந்தேன். அடிங்க பார்க்கலாம். ஆட் பண்ணும். பார்த்து இருக்கிறேன். நான் பார்த்து இருந்தேன். அவ்வளவுதான். ஆட். அதோட பாஸ்ட் டென்ஸ் ஆட். இது எல்லாத்தையும் இப்ப பார்க்க போறோம். அதிமுக்கியமான இந்த விஷயத்த பார்க்க போறோம். பார்த்து இருப்பேன். இது பாருங்க. நான் பார்த்து இருப்பேன். அவ்வளவுதான். அருமையா சொன்னாரு பாருங்க. இரு அப்படியே ரிவர்ஸ்ல அடிக்கணும். இருப்பேன். ஓகே. நான் பார்த்து இருக்கிறேன். நான் பார்த்து இருந்தேன். நான் பார்த்து இருப்பேன். இந்த 9 இதுக்கப்புறம் 3 பார்க்க போறோம். இந்த 12 ட்ராக் என்னைக்குமே வரக்கூடாது. ஹேவ் வந்தா இதுதான் 3வது பொசிஷன் தான் வரும். ஆம் வந்தா 4வது பொசிஷன் தான் வரும். வில் வந்தா முதல் பொசிஷன் தான் வரும். டிட் வந்தா முதல் பொசிஷன் தான் வரும். டூ வந்தா முதல் பொசிஷன். பாத்தீங்க. அதுதான் எப்படி பிக்கப் பண்றது, எந்த இதுல எப்ப பண்றதுங்கிறது நாளைக்கு சொல்லுவோம். இன்னைக்கு 12ஐயும் லே அவுட் பண்றோம். 12 எப்ப பேச போறோங்கிறது நாளைக்கு சொல்லுவோம். ரைட். இப்ப பாருங்க லே அவுட் பண்றோம். நல்லா பாருங்க. நான் பார்த்து இருக்கிறேன். ரஜினிகாந்த பார்த்து இருக்கீங்களா? Have you seen ரஜினிகாந்த்? Look at that. பாத்தீங்களான்னு கேக்குற பாருங்க. இங்க பாருங்க. பாத்தீங்களா? Did you see ரஜினிகாந்த்? நேத்தி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாரா ரஜினிகாந்த் கோயம்புத்தூர்? Did you see? பாத்தீங்களா? ரஜினிகாந்த பாத்தீங்களா? உங்க வாழ்க்கையில ரஜினிகாந்த பார்த்து இருக்கீங்களா? பாருங்க. இது வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்பிளோட திருப்பி வரும்போது எதுவுமே சாதாரண விஷயம் இல்ல. ஒண்ணும் அதுக்குரிய இடத்துல இருக்கு. நான் பார்த்திருக்கிறேனுக்கு வேற மீனிங். நான் பார்த்தேனுங்கிறதுக்கு வேற மீனிங். சூர்யா சார் இது புரியுது இல்லைங்களா? இது டோட்டலா டிஃபரெண்ட் மீனிங். புரியுது இல்லைங்களா? இதை லாக் பண்ணுவோம். சிக்னல் வேர்டை வச்சு நாளைக்கு லாக் பண்ணுவோம். டோன்ட் வரி. அப்ப லாக் பண்றப்ப இன்னும் தெளிவா புரியும். இப்போதைக்கு நம்ம லே அவுட் பண்ணுவோம். 12ஐயும் 12 இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு மேல ஒரு நாளைக்கு ஒரு 8 போட்டு 20ஐயும் முடிச்சதுக்கு அப்புறம் 20 டிஸ்ட்ரிபியூஷன் 5 ஃபார்ம் 2 ஸ்பிளிட் முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அது பூந்து விளையாடுறது தான் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும். இப்ப பாருங்க. நான் பார்த்து இருப்பேன். நான் பார்த்து இருப்பேன். நல்லா பாருங்க. பார்த்திருக்கேன். நீ பார்த்திருக்கியா? பார்த்திருந்தியா? இப்ப சொன்னாங்க இல்லையா செல்வி, அப்ப பார்த்திருந்தியா? பார்த்திருந்தேன், கேட்டிருந்தேன் அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ண போறோம். நம்ம ஒர்க் அவுட் பண்றப்ப நல்லா பாருங்க. நான் எப்படி என்ன பண்றேன்னு நீங்க வந்து ஒற்றை வார்த்தை தான் நான் தமிழ். ஆனா பவர்ஃபுல்லான வார்த்தை. வந்திருக்கான். பியூட்டிஃபுல். அந்த ஹேஸ் அடிச்சு
அது பண்றாரு பாருங்க. இதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். வந்திருக்கா வந்திருக்கா She has come. வந்திருக்குது It வந்திருக்கு. has come. It has come. வா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போவோம். இந்த பெர்ஃபெக்ட் டென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மூணு ஒவ்வொரு மூணா நம்ம பாக்குறோம். ரைட், இந்த மூணு. சோ ஏன் இது முக்கியம் அப்படின்னா, இத புரிஞ்சுக்கிறோமா, இத புரிஞ்சிருக்கோமா? இப்ப பாருங்க, இப்ப சொல்லுங்க. வந்திருந்தான் அவ்வளவுதான். இப்ப நம்ம திருப்பி சில பேருக்கு புரியலன்னா கவலைப்பட வேணாம். அடுத்த 55 நிமிஷம் இருக்கிறது இதுக்குதான். திருப்பி ஒர்க் அவுட் பண்ண போறோம். வந்திருந்தா வந்து இருந்தார். பாருங்க, இந்த கம்மு எனக்கு சொல்லுங்க. முதல் கம்மா மூணாவது கம்மா? கம் கேம் கம் கமிங் கம்ஸ் முதல்ல மூணாவது. சொல்லுங்க. ஒண்ணா மூணா அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல அதான் வேணும். இங்கிலீஷை பொறுத்தவரை ரெண்டு கம்மும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா பொசிஷனை பொறுத்து மாறிடும். இங்கிலீஷ் வந்து ஒரு டைரக்டான லாங்குவேஜ் கிடையாது. தமிழ் மாரி ஒரு பட்டவர்த்தனமான லாங்குவேஜ் கிடையாது. அடிச்சு புடிச்சு நீங்க இது பண்ணிக்கணும். இந்த பேசிக்ஸ் தரவு பண்ணிக்கணும். பேசிக்ஸ் தரவு பண்றதுதான் நம்மளோட வேலை. வந்திருந்தது. It had come. Few seconds கொடுங்க. அப்படியே எழுதிக்கணும். நம்ம பின்னாடி நிறைய ரிவிஷன் பண்ண போறோம். நாளைக்கு புதுசா கத்துக்கிட்ட பழசெல்லாம் ரிவைஸ் பண்ணும். நீங்க அப்படி பண்ணாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். ரைட், அவ சொன்ன கேட்டா அடிக்கணும். தமிழ்ல ஒரே வார்த்தை. நீங்க வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே போடுவீங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. நல்லா பாருங்க. இங்க will have come. நீங்க நல்லா பாருங்க. வில்லுக்கு அப்புறம் have தான் வந்து பாருங்க. நல்லா பாருங்க. haveக்கு அப்புறம் come. She will have come. It will have come. பியூட்டிஃபுல். அது தமிழ்ல புரிஞ்சுக்கிறது தான் இதுல முக்கியம். தமிழை யூஸ் பண்ண முடியுமா நீங்க? அது வந்து அவன் வந்திருப்பான்டா, இந்நேரம் வந்திருப்பாடா, அவன் வந்திருப்பான், நம்ம போகணும்டா, அவன் வந்திருப்பா, நாளைக்கு நேரம் நம்ம போயிருப்போம்பா, நாளைக்கு சிக்னல் வச்சு லாக் பண்ணுவோம். நல்லா பாத்தீங்க. he will have come, she will have come, it will have come. பாத்துட்டீங்களா? இது ஃபுல்லா நோட் பண்ணிட்டீங்களா? எஸ், you are able to see. Yeah. All right. இப்ப பார்க்கலாமா? எப்படி நீங்க கொண்டு வரீங்க? உங்களுக்கு புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க. பாத்திருக்கியா? வா சொல்லுங்க. Have you seen? அவ்வளவு. have you அப்புறம் seen தான் வரும். ஏன்னா have. ரைட்டா? சூப்பர். இதை வச்சு கொண்டு வரலாம். 50 நிமிஷம் தான் இருக்கு. அப்படி பறந்துடும். கரெக்டா பாருங்க. பார்த்திருக்கிறாய் அப்படின்னு you have seen. பார்த்திருக்கிறாயான்னு கேள்வி கேட்கப்போ இந்த have வெளில எடுக்கிறோம். அவ்வளவுதான். இது வேற நல்லா பாத்துக்கீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணணும். பார்த்திருக்கிறானா? Has you seen? இன்னொரு வாட்டி பார்த்திருக்கிறானா? யார் சொல்ல போறீங்க? Has you seen? ஈஸியா வந்துடும். ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்துடும். முதல் வாட்டி ஃபிளைட் ஓட்டுறப்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? செம்ம ஈஸியா இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். நீங்க நான் எல்லாரையும் மியூட் பண்றேன். நல்லா பாத்துக்கணும். ரெக்கார்டிங் எல்லாம் பாக்குறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ப்ரொஃபஷனலா கேர்ஃபுல்லா இருந்து நீங்க கத்துக்கணும்.
இருக்கிறது 3/4 மணி நேரம் தான், ஓடி போயிடும். பார்த்திருக்கிறாரா? Has Has he seen? Has he seen? பியூட்டிஃபுல். இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. நீங்க பாருங்க, ஒரே இதுல வச்சு எல்லாத்தையும் வச்சு கடன்னு நகர்த்து போறோம். இது கொஞ்சம் முக்கியமான ட்ரெண்ட்ஸுங்கிறதுனால இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னாக்கா இந்த மாதிரி விஷயம்தான் வந்து யூ ஹாவ் டு டூ திஸ். அப்படி குயிக்கா ஒரே ஒரு ஸ்லாட்ல ஒரு அடி அடிச்சிருவோம். போயிருக்கியா? 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 have you gone? Have you? இன்னொரு போயிருக்கியா? Have you gone? Gone. Have you gone? Have you gone? போயிருந்தியா? போயிருந்தியா? Had you gone? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். முக்கியங்கிறதுனாலதான் அதை திருப்பி இது பண்றோம். அப்படியே மின்னல் வேகத்துல நோட்ஸ் எடுக்கணும். போயிருப்பியா? போயிருப்பியா? Would you have gone? விட்டு வேணாம் இன்டைரக்ட். டைரக்ட் அடிங்க. Will you have gone? Have you அவ்வளவுதான். அந்த வில்ல மட்டும்தான் வெளில எடுக்கிறோம். Will you gone? Will you have gone? வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். வந்திருக்கியா? வந்திருக்கியா? Have you come? Yeah. Had you come? Had you come? Have you come? வந்திருக்கியா? வந்திருக்கியா? Have you come? வந்திருந்தியா? வந்திருந்தியா? Had you come? Had you come? Had you come? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். Had you come? Will you come? வந்திருப்பியா? Will you come? Will you have come? Will you Will you have have come? Wow. வந்திருக்கியா? வந்திருந்தியா? வந்திருப்பியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். குயிக்கா எழுதிக்கங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். சூப்பரா எழுதிக்கங்க குயிக்கா.